அந்த அதுக்கு முன்னாடி இத நான் சொல்லி முடிச்சுடுறேன். என்னன்னா, இந்த சாங் எடுத்துட்டு போயிட்டு இது வந்து வேற ஒரு சாங். மொஹிதீன் அந்த கேரக்டருக்கான ஒரு சாங்கா, ஓகே. ஒரு ஸ்பிரிச்சுவல் சாங்கா தான் சார் பண்ணியிருந்தாங்க. அத எழுதுறதுக்காக தான் ஸ்டுடியோக்கு அதுக்கப்புறம் போயிருந்தேன். போயிருக்கும்போது நைட்லாம் எழுதிட்டு இருக்கேன். சார் இன்னும் வேற வெர்ஷன் குடு, இன்னும் வேற வெர்ஷன் குடுன்னு கேட்டே இருந்தாங்க. ஒரு 2, 3 வெர்ஷன் ஃபுல்லா எழுதியாச்சு. ட்ராக்கும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு எல்லாத்துக்கும். பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டாரு சார் ஸ்டுடியோல. ஒரு 1:30, 2:00 இருக்கும் அங்க ஸ்டுடியோல இருந்தேன். இந்த டியூன குடுத்தாரு. ஜலாலியோட டியூன குடுத்து எழுதினாரு. ஒரு 40 மினிட்ஸ்ல கடகடன்னு எழுதி முடிச்சுட்டேன். ஜலாலி. ஆமா. விடிய விடிய அத உடனே ரெக்கார்டிங் முடிச்சு மார்னிங் 5:30க்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சார் அதில அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு ஒரு அரபிக் இது சொல்லியிருப்பாரு. அது அவர் திடீர்னு வந்து பண்ணாரு. எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த 2 நைட்ஸ் கன்டினியூஸா வொர்க் பண்ணது எனக்கு கொஞ்சம் ஹெல்த் செட்பேக் ஆயிடுச்சு. நான் வீட்ல இருந்தேன். நைட் ஒரு 12 மணிக்கு ஒரு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாரு சார். ஃபோன் பண்ணி லிரிக்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சார் சொன்னாரு ஃபோன் பண்ணி. இது ஒரு டபுள் தமாக்கா அது. ஒண்ணு அவங்களுக்கு ஐஸ்வர்யாவுக்கு ரஜினிகாந்த் அவங்களுக்கு புடிச்சது. அத சார் என்ட்ட கன்வே பண்ணது அப்படின்றது என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். தூக்கமே போயிடுச்சு அன்னைக்கு நைட்டு. அதுதான் எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அவங்களும் வந்து பர்சனலா சொன்னாங்க. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் ஒரு தரம் அவங்கள்ட்ட மீனிங் கன்வே பண்ணும்போது கால்ல ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜதியா சில இடங்கள்ல இருந்தது. அதெல்லாம் எனக்கு லிரிக் வேணும்னு கேட்டாங்க. அது மட்டும் பண்ணி குடுத்தேன். சாங் அதோட ஓகே.